அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய சிந்தனை திருமணத்தின் மேன்மை. மார்க் நற்செய்தி நூல் பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 2 முதல் 16 முடிய. அன்பார்ந்தவர்களே, பொது காலம் 27வது ஞாயிறை மகிழ்வோடு சிறப்பிக்கின்றோம். திருவிவிலியத்தில் தொடக்க நூலில் மன்னக குடும்பத்தை பற்றி கூறுகிறது. கடைசி நூலில் திருவெளிப்பாடு நூலில் விண்ணக குடும்பத்தை பற்றி கூறுகிறது. திருவிவிலியத்தில் கடவுள் திருமணத்தை பற்றி முதல் கவிதை தருகின்றார். தொடக்க நூல் 3:23. அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள். திருமணத்தை பற்றி கூறும்போது இது ஒரு அருள் அடையாளம், இது ஒரு அழைத்தல், இது ஒரு உடன்படிக்கை, இது ஒரு மறைபொருள். திருமணத்தில் ஒருமை, முழுமை, நிரந்தரத்தன்மை, இணை அன்புடைமை உண்டு. இதை உணர்ந்து மணமக்கள் செயல்பட வேண்டும். குடும்ப வாழ்வை மேற்கொள்பவர் ஆதாம் ஏவாளை போன்று பிரச்சனைகளை கண்டு ஓடக்கூடாது. யோசேப்பு மரியாவை போன்று பிரச்சனைகளை எதிர்கொண்டு இணைந்து செயல்பட வேண்டும். திருத்தந்தை கூறுவது போன்று திருமணத்தில் வாழ்கின்றவர்கள் 3 பண்புகளை செயல்படுத்த வேண்டும். 1, நன்றி கூறுதல், நல்ல செயல்களை ஊக்கப்படுத்துதல். 2வது, மன்னிப்பு பெறுதல், சிறு சிறு தவறுகளை உணர்ந்து மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ளுதல். 3வது, தயவு செய்து என்று உரையாடலில் மதிப்பு கொடுத்து பேசி உறவை வளர்த்து கொள்ளுதல். அன்பார்ந்தவர்களே, நற்செய்தி வாசகத்தில் பரிசேயர்கள் சில இயேசுவிடம் வந்து, கணவன் தன்னுடைய மனைவியை விலக்கிவிடுவது முறையா என்றொரு கேள்வியை கேட்கின்றார்கள். இது தொடர்பாக இயேசு அவர்களுக்கு அளித்த விளக்கம் என்ன என்பதை இப்போது சிந்தித்து பார்ப்போம். மணவிலக்கு தொடர்பாக இயேசுவிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொல்கின்ற முதல் பதில், கணவன் மனைவி இருவரும் வேறு வேறு அல்ல, ஒரே உடல் என்பதாகும். அது எப்படி ஈருடல் ஓருடலாக முடியும் என்னும் கேள்வி எழலாம். அதற்கான பதிலை இன்றைய முதல் வாசகம் தாங்கி வருகின்றது. முதல் வாசகத்தில் ஆண்டவராய் கடவுள் ஆணுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்துவிட்டு அவருடைய விலா எலும்பை எடுத்து பெண்ணை படைக்கின்றார். பின்னர் ஆதாம் அவளை பார்க்கும்போது, இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமாக இருக்கின்றாள் என்கின்றான். அதாவது ஆதாம் ஏவாளை தன்னுடைய உடலாகவே பார்க்கின்றான். திருமண உறவில் ஒன்றித்திருக்கின்ற கணவனும் மனைவியும் மக்கள் பார்வைக்கு வேறு வேறாக இருந்தாலும் அவர்கள் ஓருடலாக இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசு இறைவார்த்தை சொல்லும் செய்தியாக இருக்கின்றது. இன்றைக்கு கணவனும் மனைவியும் தனித்தனி தீவாக பிரிந்து கிடப்பது மிகவும் வேதனையளிப்பதாக இருக்கின்றது. மாறிவரும் சமூக சூழலும் ஊடகங்களும் இந்த இடைவெளியை இன்னும் பெரிதாக்குகின்றன. இத்தகைய சூழலில் கணவனும் மனைவியும் ஒருவர் மற்றவர் மீது உண்மையான அன்பினை காட்டி ஒரே உடலாக ஒன்றித்திருப்பது நல்லது. பரிசேயர்கள் கேட்ட கேள்விக்கு இயேசு அளிக்கும் 2வது பதில், கணவனும் மனைவியும் ஒருவர் மற்றவருக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்பதாகும். திருமணத்தில் இணைகின்ற மணமக்கள் எல்லாம் இறைவனை சாட்சியாக கொண்டு இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்க மதிக்க வாக்களிக்கின்றேன் என்று வாக்குறுதி தருகின்றார்கள். அந்த வாக்குறுதிக்கு அவர்கள் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். தன்னிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு இயேசு சொல்லும் 3வது பதில், கணவன் மனைவின் மன வாழ்க்கையை சிறக்க ஏனையோர் உதவி புரிய வேண்டுமே ஒழிய அவர்களிடம் பிளவு ஏற்பட காரணமாக இருக்கக்கூடாது என்பதாகும். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் சொல்லி முடித்துவிட்டு, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்பார். நிறைய குடும்பங்களில் கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருந்தாலும் கூட இருக்கின்ற உற்றார் உறவினர், மாமியார் மாமனார் போன்றோ அவர்களை பிரித்துவிட்டு வேடிக்கை பார்ப்பது வேதனையாக இருக்கின்றது. கடவுள் இணைத்து வைத்த ஆணையும் பெண்ணையும் பிரித்து வைப்பது கடவுளுக்கு எதிரான செயல் அல்லவா? ஒரு குடும்பம்
கணவன் மனைவியால் மட்டும் முழுமை அடைந்து விடுமா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். குடும்பத்திற்கு அழகே குழந்தைகள்தான். கணவன் மனைவிக்கு இடையே மலரும் தூய அன்பினால் உருவாகும் குழந்தைகள் கடவுள் கொடுத்த கொடை. அக்குழந்தைகளை பேணி காப்பது கூட பெற்றோரின் கடமையாகும். இன்றைய காலச்சூழலில் நிறைய குடும்பங்களில் பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை முழுமையாக அறியாதவர்களாய், அவர்களை நல்ல முறையில் வளர்க்காதவர்களாக இருக்கின்றார்கள். இத்தகைய சூழலில் குழந்தைகள் கடவுளின் கொடை என உணர்வதும், அவர்களை ஒவ்வொரு பெற்றோரும் பேணி காப்பதும், குழந்தையின் உள்ளம் கொண்டு வாழ்ந்து இறையாட்சியை உரித்தாக்குவதும் அவர்களுடைய கடமையாக இருக்கின்றது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். ஒவ்வொரு குடும்பமும் கணவன் மனைவி உண்மையான அன்பால் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை உணர்ந்து வாழ்கின்றார்களா? குடும்ப வாழ்வை ஏற்றுக்கொண்டவர் பிரச்சனைகளை பக்குவமாக அணுகி ஒருவர் குற்றங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றனரா? மூவரு கடவுளின் துணையோடு ஒவ்வொரு குடும்பம் இணைந்து வாழ்கின்றனரா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்களது குடும்பங்கள் உண்மையான அன்பால் செயல்படவும், பிரச்சனைகளை பக்குவமாக எதிர்கொள்ளவும், மூவரு கடவுளின் துணையோடு இணைந்து வாழவும் வரம் தாரும். ஆமீன்.